ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அதிரா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேகமான் பட்ஜெட் டூ ட்ரிப்பை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வேகமான் ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 நைட்ஸ் அண்ட் 3 டேஸ்க்கு வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே வாகமான் ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிளாக் பேந்தர் தான் வெல்கம். ஸோ இந்த பிளாக் பேந்தர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பர்ஃபெக்டான வியூ இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகமான் பிளாக் பேந்தர் வியூ தான். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இதோட அழகை நீங்களே ரசித்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வியூவை பார்த்துட்டு நம்மளோட ரூமை வந்து செக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ செம்ம டயர்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் ஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரூம் வந்து நம்ம செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ரூம் டூரை நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக புக் பண்ணி கொடுத்த ரூம். ஸோ ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% எங்களுக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ வந்து லாஸ்ட் டைமில் புக் பண்ணனால எங்களுக்கு இந்த ஒரு ரூம் கிடச்சிது. பட் ரூமில் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் ரூம் வந்து சிம்பிளாக தான் இருந்தது. ஏசிலாம் கிடையாது. ஸோ வேகமானில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏசி போட்ட ரூம் தேவைப்படாது. மேக்ஸிமம் ஏசிஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர் காற்று அடிச்சிச்சு. கண்டிப்பாக நம்மளால் அந்த குளிர் தாங்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. வியூஸில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் வந்து செம்ம பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எந்த நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரூம் கிடச்சிது. பட் ரூம் வந்து சும்மா சிம்பிளாக சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுருந்தாங்க. ஹாட் வாட்டர் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் வந்து மார்னிங் மட்டும்தான் வந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரூம் பாய்கிட்ட பேசணும்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சு பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ஒரு நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் வியூ உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்லேருந்து நீங்கள் நைட் வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நைட்டு வந்து விண்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் போய் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேகமானில் நைட் விண்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ சூப்பர் என்ஜாய்மெண்ட் கிடச்சிது. ஸோ டே 1 வந்து எங்களுக்கு வந்து இப்படியே போயிடுச்சு. ஸோ டே 2லேருந்து நம்ம பார்க்கலாம். டே 2 மார்னிங் கரெக்டாக 9 o'clockலாம் நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பிளேஸ் வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்கள் சீக்கிரமே கிளம்பியாச்சு. டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து தூங்கியாச்சு. ஸோ டே 2ல் வந்து கிளம்பியாச்சு. அதிரா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிளம்பிட்டார். ஏன்னா வேகமானில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து கிடைக்கிது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே கிளம்பி நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து போய் சாப்பிடணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூடட். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து நமக்கு 3 நாளைக்கும் வந்து இன்க்ளூடடாக கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ வேகமானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னஸ் ஹோட்டல்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் கூட்டமே அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் நம்ம என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து அண்டு கடலைக்கறி, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ கேரளா ஸ்பெஷல் கேரளா ஃபுட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஸோ அதிராக்கு வந்து கேரளா ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவர் நல்லாவே சாப்பிட்டாரு. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பரந்தும்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 படங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த படம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேஸில் வந்து வியூ வந்து அல்டிமேட்டுங்க. ஸோ அவ்வளோ ஒரு கண்ணு குளிர்ச்சி, அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ கிடச்சிது இங்கேருந்து. ஸோ இந்த சொல்லப்போனால் அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஸோ நேரில் பார்த்தோம்னா அப்படி இருந்துச்சுங்க. ஸோ வேறு லெவல் வியூ, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.
நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு அட்வென்ச்சர் பார்க் வந்தோம்ங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வியூவ பார்த்துட்டு நம்ம அட்வென்ச்சர் பார்க் வரலான்னு சொல்லிட்டு வந்தா, நமக்கு முன்னாடி 50, 60 வண்டி நிக்குது. ஸோ அவ்வளோ டிராஃபிக் ஜாம் அட்வென்ச்சர் பார்க்குக்காக. ஸோ அப்படி என்னதான்டா இருக்கு அட்வென்ச்சர் பார்க்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல டிராஃபிக்லயே மாட்டிக்கிட்டோம். ஸோ அவ்வளோ கூட்டம். ஸோ ஓரளவுக்கு அடிச்சு புடிச்சு நம்ம வந்து அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ள வந்தாச்சு. வந்து பார்த்தோம்னா, கார் பார்க்கிங்க்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆனா வேகமா நீங்க ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீசன் டைம்ல வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லுக் வந்து நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வியூ வந்து நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க வந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிரீனிஷ் ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா சீசன் டைம்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வேற லெவலா இருக்கும். ஸோ அட்வென்ச்சர் பார்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அது போக ஒரு 4, 5 டவர் இருக்கு. ஸோ அந்த டவர்ல ஏறுனீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் வாகமான் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நாங்க வந்து அவ்வளவா டவர் மேல ஏறி போகல. ஏன்னா, அதிரா வச்சுட்டு எதுவும் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்ட்டு. சரி வாக் பண்ணி போலான்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் பார்க்குள்ள வாக் பண்ணி போனோம். ஸோ அட்வென்ச்சர் பார்க்கோட ஃபுல் வியூ இதுதான் பாருங்க. அட்வென்ச்சர் பார்க் நீங்க என்டர் பண்ணி கார வந்து பார்க் பண்ணோனே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரெஷ்அப் ஆறதுனா ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். அங்கனக்குள்ளே சின்ன சின்ன கடைகள் இருக்கும். எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இங்கனக்குள்ள ரைடு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் பார்க்ல எக்கச்சக்கமான அமௌண்ட்டுங்க. ஒரு குட்டை பைக் ரைடு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 750 அந்த மாரி சார்ஜ் பண்றாங்க. எந்த ரைடு எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 300, 400க்கு மேல தான் இருக்கும். ஸோ நீங்க அட்வென்ச்சர் பார்க்ல வந்தாலே மேக்ஸிமம் ஒரு 5000 அந்த மாரி வச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியா வந்தீங்கன்னா, பெர் பெர்சனா வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கரெக்ட்டா ஒரு 2000 கிட்ட செலவாகும். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரைட்ஸாவே இருந்துச்சு. ஸோ வேகமான் வந்து அட்வென்ச்சர் பார்க் வந்து காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க. எதுக்காக ஆக்குனாங்கன்னே தெரியல. ஸோ காஸ்ட்லியாவே இருந்துச்சு. அதோட டீட்டெயில்ஸ் நீங்களே பாருங்க. ஸோ இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்கல்ல, ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 200, 300 சம்திங் சார்ஜ் பண்றாங்க. இதுக்காகவே ப்ளே பண்ணுறதுக்காகவே. ஸோ நாங்க வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நாங்க போல. ஸோ நாங்க வந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாயிருச்சு. பேராகிளைடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பேராகிளைடிங்காக தான் நம்ம வந்தது வேகமான். பேராகிளைடிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பேராகிளைடிங் நீங்க சப்போஸ் போற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க காலையிலேயே கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே நீங்க சீக்கிரம் போயிருங்க. 3800 வந்து சார்ஜ் பண்றாங்க பெர் பெர்சனுக்கு. சப்போஸ் நீங்க கேமரா ரெக்கார்ட் பண்றீங்கன்னா 400 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்க பண்ணிக்கோங்க. பட் வந்து இதுலயும் சின்ன சிக்கல்கள் இருக்கு. அதாவது பேராகிளைடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்கள வந்து டேக் ஆஃப் பண்ற இடத்துலயே லேண்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதாம். சம்டைம்ஸ் காத்து அதிகமா இருந்துச்சுன்னா, வேற எங்கேயாவது லேண்ட் பண்ணிருவாங்களாம். ஸோ அங்கேருந்து நீங்க வந்து திருப்பி இதே பிளேஸ்க்கு வர்றதுக்கு உங்கள்ட்ட இருந்தே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்களாம். டாக்ஸி இல்லைனா ஜீப்ல கூட்டிட்டு வர்றதுக்கு. ஸோ அதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க ட்ரை பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு போனோம். ஆனா நாங்க போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிளைடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ போனது வேஸ்ட்டா போச்சு. பட் அட்வென்ச்சர் பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா, உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ அந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல வந்து நம்ம போய் நிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர் பெர்சனுக்கு வந்து 250லேருந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்கங்க. பட் வந்து சிங்கிள் ஆளா நீங்க அந்த பார்க்குற ரீல்ஸ் பார்ப்பீங்கல்ல, ஸோ அந்த ரீல்ஸ்ல பார்க்குற மாரி சிங்கிள் ஆளெல்லாம் போய் நிக்கவே முடியாது. அட் அ டைம்ல வந்து 10 பேர், 15, 20 பேர்த்துக்கிட்ட வந்து கரெக்ட்டா அனுப்புறாங்க. ஸோ உங்களால ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ நாங்க கியூல நின்னு பார்த்தோம். ஸோ அதோட கடுப்பாயி நாங்க வந்துட்டோம். ஏன்னா வெயிலுமே அந்த மாரி சரியான வெயிலு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங் இந்த மாரி சைக்கிளிங்லாம் இருக்கு. இந்த அட்வென்ச்சர்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும். பட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 400 to 500 இருந்துச்சு. ஸோ இதுவே எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சுச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்காது. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதிரா வச்சுட்டு என்னால எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியல. அதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் பார்க்ல என்னன்றத நான் ஃபுல்லா உங்களுக்கு காட்டிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக்கிங். டிக்கெட் புக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருக்கு. ஸோ இது ஆன்லைன்ல நம்ம புக் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நான் விசாரிக்காம வந்துட்டேன். சப்போஸ் ஆன்லைன்ல புக் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அதிலேயே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான கூட்டங்க. நான் போன வீக் டேஸ்ல இவ்வளோ கூட்டம்னா, வீக்கெண்ட்ல பாருங்க எவ்வளோ கூட்டமா இருக்குன்ட்டு. அட்வென்ச்சர் பார்க்கே நீங்க வெறுத்துருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட்டமா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஸ்பா இருந்துச்சு. ஸோ ஒரு பெர் பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 சம்திங் சார்ஜ் பண்றாங்க 10 மினிட்ஸ்க்கு. ஸோ இதுவும் சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம். இங்க என்ட்ரன்ஸ்ல. ஸோ டிக்கெட் வாங்குறது இன்னொரு இடம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன ப்ளே ஏரியாஸ் இருக்கு. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இதுல வந்து அதிகமா போனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் எஜெக்ட் கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து இதில தான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 70% ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா, ரொம்ப ரேட் அதிகமா வச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1000 பேர் உள்ள இருக்கோம்னா, அதில கரெக்ட்டா ஒரு 300 பேர், 200 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. மத்தவங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் மட்டும் தான் ரசிக்கிறதுக்காக வந்தாங்க. அட்வென்ச்சர் பார்க் அப்புட்ன்னா பெருசா ஒண்ணும் இல்லங்க. நம்ம நடந்தே சாகணும் அவ்வளோதான். ஃபுல்லா வெயில்ல நடந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ கூட்டம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடைகள் இருக்கும், ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஓரளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பட்
கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களால எதுவுமே ப்ளே பண்ண முடியாது. நீங்க நிண்டு தான் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அட்வென்ச்சர் பார்க்கில் வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கிட்ஸுக்கான இந்த ரோப் எஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 300 350 நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ இதில் வந்து இதுதான் ரொம்ப மக்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சும்மா ஜஸ்ட் வந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோவா பண்ணலை. ஏன்னா ரேஸ்ட் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ பட்ஜெட்டாக நீங்கள் வந்து வேகமாக ட்ரிப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டில் வந்து 20% வந்து அட்வென்ச்சர் பார்க்கே செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்துட்டோம், நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அட்வென்ச்சர் பார்க்கில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேராகிளைடிங் தான். ஸோ பேராகிளைடிங் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம அட்வென்ச்சர் பார்க்குக்கு அடுத்து நம்ம வந்து பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். ஸோ பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ பண்ணிடலாம். வாங்க நடந்து போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட உள்ள நடந்து போகணும். ஸோ நல்லாவே இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க வேகமான்ல இருக்க பைன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? கண்டிப்பாக வரணும். கொடைக்கானல் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் என்னன்னா, இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியாது. பட் நீங்கள் திரும்பி மேலே ஏறி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கில் நடந்து போகிற மாதிரியே இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேசஸ் வந்து வேகமான்னா பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அவ்வளோ பிளேசஸ் நீங்கள் போகிற ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து சூப்பராக எடுக்கலாம். இங்கே வந்து எக்கச்சக்கமான பறவைகள் இருக்குது. நம்ம கண்ணில் மேக்ஸிமம் தட்டுப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும்போது எந்த ஒரு பறவையும் கண்டிப்பாக நம்ம கண்ணில் தட்டுப்படாது. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு நல்ல இடம். பைன் ஃபாரஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்கல்பாரா. ஸோ இந்த தங்கல்பாராவில் என்னடா ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கல் இருக்கும். ஸோ அந்த கல்லில் வந்து நம்ம ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் நம்ம ஏறி போய் பார்த்தாச்சு. பட் அதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகங்க. ஸோ அதனால் வந்து அதிராவே என் ஒய்ஃபையும் வந்து காரில் உட்கார வச்சுட்டு நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஒரு தங்கல்பாராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் மட்டும் ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த பறவை பார்க்குறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதுதாங்க அந்த தங்கல்பாரா மலை. ஸோ இந்த மலை மேலே நம்ம ஏறி போகணும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் அந்த தங்கல்பாரா. அந்த ஒரு சின்ன ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ரவுண்டான பாறை, பெரிய பாறை வந்து விழுகாமல் ரொம்ப எட்ஜில் இருக்கும். ஸோ அதுதான் அந்த தங்கல்பாராவோட ஃபேமஸ்ஸு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு அடுத்து வந்து நம்ம போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிடோஸ். ஸோ கண்டிப்பாக வேகமான்ல உங்களுக்கு இன்னொரு தெரிஞ்ச இடம், ஃபேமஸான இடம்னா மிடோஸ். ஸோ இந்த மிடோஸ்க்குள்ளே போகிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டங்க. டிக்கெட் வந்து வெயிட் பண்ணி தான் வாங்கணும். பெர் பர்சனுக்கு வந்து 20 to 30 சார்ஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, ஓகே தான். பட் வந்து இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி ட்ரையாக போன நேரம் போனோமா என்னன்னு தெரியல. மிடோஸ்ன்னு சொன்னாங்க. மிடோஸே காணோம். ஃபுல்லாக வந்து காஞ்சு போய் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து வேகமான் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சீசன் டைமில் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மிடோஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும். ஸோ மிடோஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நாங்கள் சும்மா ஏன்டா சும்மா வரணும், டிக்கெட் வாங்கியாச்சேன்னு சொல்லிட்டு வெளியிலே கடையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டம்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட்டம் வாங்கினோம். இந்த பட்டத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ₹100. அவங்களே வந்து கயிறு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டம் விட்டு ஜாலியாக ப்ளே பண்ணோம். வேக்மானில் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு குறை சொல்ல முடியாதுங்க. எல்லா இடமும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் போன நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வேகமான் ட்ரிப் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற ட்ரிப் பிளானர் கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குமா, பார்க்குறது சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் போன நேரத்தில் வந்து நிறைய இடத்த வந்து கவர் பண்ணாமல் நான் அந்த வீடியோவில் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ எதுக்காக அப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன வாட்டர் ஃபால்ஸில் எந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுமே தண்ணி கிடையாது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்து திடீர்னு பிளான் பண்ணி போனோம். பட் வந்து ஓகே தான். எங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ மிடோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டம் விட்டே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. இதோட ஒரு சில இடங்கள் நம்ம பார்த்துட்டு நைட்டு போய் ஸ்டே பண்ணியாச்சுங்க. ரூமில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேரளா ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ கேரளா ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து 3rd டே வந்து நம்ம இன்றைக்கி வந்து செக் அவுட் ஆகிறோம். ஸோ ரூமை வந்து காலையில் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம பேக் எல்லாமே லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யானை சவாரி இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நம்ம யார்கிட்ட புக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஹாலா டூரிசம். ஸோ ஹாலா டூரிசம் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கண்டிப்பாக வந்து
நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து இன்க்ளூடடா கம்மியான பட்ஜெட்ல குடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பெர் பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 செலவாச்சு. ஸோ எங்க 2 பேத்துக்கு சேர்த்து 18,000 செலவாச்சு. ஒரு பட்ஜெட்டான ட்ரிப்பு சூப்பரா இருந்ததும் நெறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த சீசன் இல்லாத நேரத்தில போனதுனால. கண்டிப்பா வந்து நீங்க புக் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா சீசனா இருக்கா? இல்ல வாட்டர் ஃபால்ஸ்லயும் தண்ணி வருதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு புக் பண்ணுங்க. இந்த ஹேலா டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து மதுரையிலயும் இருக்கு. ஸோ கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்க போய் பாருங்க. விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்க பேக்கேஜ நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ்ல நம்மளுக்கு என்னென்ன செலவாச்சு, எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் சொல்றேன். ஃபுல்லா பாருங்க.